ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் ஆஃப் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் அப்படிங்கிற இந்திய அரசு நிறுவனத்திலிருந்து ஒரு ஜாப் வேக்கன்சி வந்திருக்கு. அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த ஜாப் வேக்கன்சி எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, சேலரி என்ன, ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மே 6லேருந்து மே 20 இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இது முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஸோ நம்ம போஸ்டலில் அப்ளை பண்ண முடியாது. டைரெக்டாக இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் நிறுவனத்தோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் தான் நம்ம அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். மே 20க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கான நேம் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. அக்கௌண்டன்ட்க்கு எத்தனை வேக்கன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ஜாப்க்கான சேலரி என்னன்னு பார்ப்போம். மொத்தம் பேசிக் சேலரி 28,000. அது போக அலவன்ஸ் எல்லாம் இருக்குது. மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 57,000 நீங்கள் மந்த்லி இந்த ஜாப்ல இருந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து ஏஜ் லிமிட் என்னன்னு பார்ப்போம். இந்த ஜாப்க்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 45. 45க்குள்ளே இருக்கிற யார் வேணாலும் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்க 1979 மே 19க்கு அப்புறம் பிறந்தவங்களாக இருக்கணும். அடுத்து மெத்தட் ஆஃப் செலெக்ஷன், அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இதை 2 பேஸாக அவங்க பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதுறது மாதிரி இருக்கும். அதுக்கு ஆப்ஜெக்டிவ் டைப் டெஸ்ட் 40 மார்க்ஸ்க்கும், டிஸ்கிரைப் டைப் டெஸ்ட் 40 மார்க்ஸ்க்கும் நீங்கள் ரிட்டன் டெஸ்ட் எழுதுறது மாதிரி இருக்கும். ஃபேஸ் 2க்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனாக சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரிட்டன் டெஸ்ட்கான டைம் பார்த்தீங்கன்னா 45 மினிட்ஸ். 45 மினிட்ஸில் நீங்கள் 80 மார்க்ஸ்க்கான ரிட்டன் டெஸ்ட் நீங்கள் இந்த இதுக்கு எழுதி ஆகணும். அடுத்து இதிலே அந்த 40 மார்க்ஸ்க்கான கொஸ்டின்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து கேட்பாங்க, அதாவது ஜென்ரல் நாலேஜ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ், எல்லா டீட்டெயில்ஸும் இந்த பிடிஎஃப் ஃபைலில் அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் 400 ரூபா பே பண்ணுறது மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது இந்த 400 ரூபா ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுறது மாதிரி இருக்கும். அதே போல் இந்த ஃபீஸில் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை. அடுத்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா, நீங்கள் இந்த கொச்சின் ஷிப்யார்ட் லிமிட்டடோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் லிங்க் நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போய் நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறது மாதிரி இருக்கும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுனால நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்ஸோ இல்லை அப்ளிகேஷன் ஃபார்மோ நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். அதே போல் இந்த வெப்சைட் மே 6லேருந்து மே 20 வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மே 20க்குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு பாருங்கள். அடுத்து இந்த ஜாப்க்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, ஜாப் ரிக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த போஸ்ட்டுக்கான நேம் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் காமர்ஸ், அதாவது எம்காம் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள்
Graduate with a pass in intermediate examination of the Institute of Cost Accountants of India. இது முடிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து மினிமம் வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபைனான்ஸ் அக்கௌண்டிங் இன் கவர்மெண்ட் ஆர் செமி கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் பப்ளிக் ஆர் ப்ரைவேட் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் உங்கள் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து மினிமம் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட் பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த PDF ஃபைலில் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் லாஸ்ட் டேட், இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா May 20. ஸோ ஓகே நண்பர்களே, இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் ஃபுல்லாக கிளியராக படித்து பாருங்கள். உங்களுக்கு எலிஜிபிள், நீங்கள் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக May 20க்குள்ளே அப்ளை பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஜாப் நோட்டிஃபிகேஷனோட மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.